அமைதி நிலைவு கூட ஆச்சு அம்மா ஆச்சு. முக்கியமாக பார்வையற்ற மாணவர்களுக்கு வந்து மேல் படிப்புக்காக ஸ்காலர்ஷிப்பு ஃபஸ்ட்டு 6000 தான் இருந்துச்சு. இப்போ அம்மா வந்து 5000 ஏற்றி 11,000 ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எங்களுடைய படிப்புக்கும் எங்களுடைய ஃப்யூச்சருக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறதுக்கு லேப்டாப்பு மற்ற அனைத்து திட்டங்களையும் எங்களுக்காக தனியாக செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்காக இடஒதுக்கீடு மற்ற அனைத்து ஒரு சேவைகளையும் அம்மா தொடங்கி வச்சுருக்கிறாங்க. 31 மாநிலங்கள் இல்லாத ஒரு நலத்திட்ட உதவிகள் நம்ம மாநிலம் தான் இருக்குது. அம்மா வந்து மக்களுக்காகவே வாழ்கிறனால அம்மாவுடைய ஆட்சி என்றைக்குமே தமிழகத்தில் வளரணும். அதை தான் நாங்கள் என்றைக்குமே ஆசைப்படுவோம். இனி வர்ற காலங்களில் அம்மாவுடைய ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு இருக்கணும், நல்லா செய்யணும். அம்மா வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நல்ல விதத்தில் பயன்படுது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறதுனால மற்ற ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அதே போல் எங்களுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாகவே இருக்கிறது. நான் வந்து மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தேன். அந்த லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. எல்லா மாணவர்களும் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா தான் மீண்டும் என்னுடைய தலைவர். அம்மா தான் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். முக்கியமாக மாணவருக்காக 1,802 கோடி ஒதுக்கினுங்கிறாங்க. சென்னையில் புதுசாக பிஎல் காலேஜ் ஒன்று கட்டினுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம், அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு 15,000 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இலவசமாக ஆடு மாடு நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வரப்போகிற எலெக்ஷனில் 234 தொகுதி அம்மாவுக்கு தான். எங்கள் ஊருங்களில் எங்களுடைய வட்டார வளர்ச்சிகளை பார்த்துனாக்கா தாய் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சத்துணவு திட்டத்தில் வந்து கலவை சாதங்கள் என்று வகை வகையான திட்டங்களை வந்து கொண்டு வந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மடிக்கணினி கொடுத்துருக்காங்க. நான் கல்வி பயின்ற காலத்தில் முதல் கல்லூரி பயின்ற காலங்கள் வரை என்னை ஒரு நல்ல ஒரு மாணவனாக உருவாக்கி கொடுத்துருக்கு. அம்மா மூலியமாக பசுமை வீடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் உண்மையாகவே ரொம்ப பசுமையாக இருக்கிறோம். அவங்க தான் வந்து எப்பவுமே நிரந்தர முதல்வராக வரணும். நான் ஒரு தடகள வீரர். எனக்கு அம்மா வந்து நிறையா அந்த விளையாட்டுக்காக நிறையா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து விளையாட்டில் நல்லா ஆர்வமாகவும் நல்லா மென்மேலும் வளரவும் நல்ல இது ஒரு உதவியாக இருக்குது. இந்த விளையாட்டை வந்து எங்களை உலக அளவு போகிற அளவுக்கு எங்களை உயர்த்தி இருக்குது. மேலும் அம்மா வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து மிகவும் அமைதியாக ஆக்கியிருக்காங்க. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும் போல் தமிழ்நாடு மிகவும் வளர்ச்சி அடைந்ததாகவும் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழக முதல்வர் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு முன்னேற்றமான ஒரு மாநிலமாக மாற்றி வராங்க. எண்ணற்ற திட்டங்களை தன்னுடைய ஆட்சி பணியில் நிறைவேற்றிருக்காங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக தன்னுடைய பணியை முழுமையாக செய்து வராங்க. இது எல்லாம் எங்களுடைய மனதில் ஒரு நல்ல ஒரு லீடர் நமக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் இந்திய அளவில் உலக அளவில் தமிழகத்தை எடுத்து செல்லணும்னா அம்மா முதல்வராக இருந்தால் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். இப்போ 2016 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெறுவாங்க. அம்மா தான் திரும்ப தமிழக முதல்வராக அமருவாங்க. இது ஒவ்வொரு மாணவனோட பிரார்த்தனை வேண்டுதல்.